மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு புகழ்பெற்ற மன்னர் வாசுமனாவின் கதையை விவரிக்கத் தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் பழமையான அறிவால் மின்னின. கடந்த காலத்தில் நீதியான ஆட்சியின் ரகசியங்களை வழங்குவதற்காக மிகுந்த துறவி தகுதியுள்ள முனிவரான வாமதேவனை வாசுமனன் நாடினார். நாருஜலின் மகன் யயாதியைப் போல அமைதியான காற்றுடன் அமர்ந்திருந்த வாமதேவர் அளவான தொனியில் பேசினார். என் ராஜாவே, நீ நீதியுடன் நடந்து கொள். ஏனென்றால் அதைவிட உயர்ந்தது எதுவுமில்லை. நீதியை கடைப்பிடிக்கும் அந்த மன்னர்கள் முழு பூமியையும் வெல்வார்கள். ஒரு நியாயமான ஆட்சியாளரின் தெளிவான படத்தை வரைந்த போது அவரது வார்த்தைகள் நம்பிக்கையுடன் சொட்டுகின்றன. நீதியை தனது வழிகாட்டும் கோட்பாடாக கருதி நீதிமான்களின் ஆலோசனையின்படி செயல்படும் ஒரு ராஜா ஒளியின் கலங்கரை விளக்கத்தைப் போல பிரகாசிக்கிறார். ஆனால் நீதியை புறக்கணித்து முரட்டுத்தனமான சக்தியின் மூலம் ஆட்சி செய்ய முற்படுபவர் விரைவில் கிருபையிலிருந்து விழுவார், நல்லொழுக்கத்தையும் சிரிப்பையும் இழப்பார் என்று வாமதேவர் தொடர்ந்தார். வாமதேவரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல ஓடிக்கொண்டிருந்த போது மூர்க்கத்தனத்தால் ஆளப்படும் ஒரு ஆட்சியாளரில் அல்லது வெற்று பெருமைகளில் ஈடுபடும் ஒருவரின் ஆபத்துக்களுக்கு எதிராக அவர் எச்சரித்தார். அத்தகைய மன்னர் அவர் முழு பூமியையும் ஆட்சி செய்தாலும் அழிவை சந்திப்பார் என்று அவர் எச்சரித்தார். மாறாக சிரிப்பை விரும்பும் ஒரு மன்னர் பகைமையிலிருந்து விடுபட்டு புத்திசாலித்தனம் பெற்றவர். 100 நீரோடைகளின் தண்ணீரால் பெருகும் கடலை போல செழித்து வளர்வார். வாமதேவரின் ஆலோசனை மனத்தாழ்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. ஒரு ராஜா தன்னை ஒருபோதும் போதுமான நல்லொழுக்கம், இன்பம், செல்வம், புத்திசாலித்தனம் அல்லது நண்பர்கள் என்று கருதக்கூடாது என்று அவர் கூறினார். இவை உலரின் நடத்தையை பொறுத்தது. அவரது வார்த்தைகளை கேட்பதன் மூலம் ஒரு ராஜ புகழ், சாதனைகள், செழிப்பு மற்றும் விசுவாசமான குடிமக்களை பெறுவார். முனிவரின் ஞானம் ஒரு தாமரை மலரைப் போல தொடர்ந்து வெளிப்பட்டது. நீதியால வழிகளில் நல்லொழுக்கத்தையும் செல்வத்தையும் பெறும் ஒரு அர்ப்பணிப்புள்ள மன்னர் பெரும் செழிப்பை பெறுவார். ஆனால் தாராள மனப்பான்மை இல்லாதவர், பாசம் இல்லாமல் தனது குடிமக்களை தேவையற்ற தண்டனைகளால் துன்புறுத்துபவர் விரைவில் அழிவை சந்திப்பார். ஞானமுள்ள போதகர்களின் வழிகாட்டுதலின் முக்கியத்துவத்தையும் அனைத்து முயற்சிகளிலும் சுய பிரதிபலிப்பின் மதிப்பையும் வலியுறுத்துவதன் மூலம் பீஷ்மர் கதையை முடித்தார். தனது ஆசிரியர்களின் அறிவுறுத்தல்களை கேட்டு தனது ராஜ்யத்தை தானே மேற்பார்வையிட்டு தனது அனைத்து கையகப்படுத்துதல்களிலும் நல்லொழுக்கத்தால் வழிநடத்தப்படும் ஒரு மன்னர் நீண்ட காலத்திற்கு மகிழ்ச்சியை அனுபவிப்பார். யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டபோது பீஷ்மரின் வார்த்தைகள் எல்லா காலங்களிலும் எதிரொலிப்பதாக தோன்றியது. ஒரு நீதியான ராஜாவின் நடத்தை குறித்து காலமற்ற ஞானத்தை வழங்குகிறது. வேத இந்திய ராஜ்யத்தில் மன்னர் வாமதேவர் தனது மக்கள் முன் நின்று ஆட்சியை கலை குறித்த பண்டைய ஞானத்தை வழங்கத் தொடங்கினார். ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளர் பலவீனமானவர்களுக்கு நியாயமற்ற முறையில் நடந்து கொள்ளும் போது அவர்களின் அடிச்சோடுகளை பின்பற்றுபவர்கள் அத்தகைய நடத்தை பின்பற்றுவார்கள். இது இறுதியில் தாட்சியத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்தார். அவர் பேசுகையில் வாமதேவர் தனது மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்படும் ஒரு ராஜாவின் நடத்தையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நீங்கள் உங்கள் கடமைகளை கவனித்து கொண்டால் பொதுவாக ஆண்கள் உங்கள் நடத்தையை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் கூறினார். மாறாக ஒரு மன்னர் தங்கள் பொறுப்புகளை நிலைநிறுத்த தவறினால் அவர்களின் சொந்த உறவினர்கள் கூட அவர்களை நிராகரிப்பார்கள். பாரம்பரிய நடத்தை விதிகளிலிருந்து விலகி செல்லும் ஒரு சத்திரிய தங்கள் புனிதமான கடமைகளை கைவிட்டதாக கருதப்படுகிறார் என்று மன்னர் விளக்கினார். வெற்றியின் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றி ஆனால் தோற்கடிக்கப்பட்ட எதிரிகளை மதிக்க தவறும் ஒரு ஆட்சியாளரின் ஆபத்துக்களை அவர் எடுத்துரைத்தார். அதற்கு பதிலாக தீமை மற்றும் பேராசைக்கு அடிபணிந்தார். புத்திசாலித்தனமாக ஆற்றலை வெளிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதன் முக்கியத்துவத்தையும் ஆபத்து காலங்களில் நடவடிக்கை எடுப்பதன் முக்கியத்துவத்தையும் வாமதேவர் வலியுறுத்தினார். அவ்வாறு செய்யும் ஒரு மன்னர் அனைத்து உயிரினங்களாலும் நேசிக்கப்படுகிறார். அவர் ஒருபோதும் செழிப்பிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை எதிர்த்து அவர் எச்சரித்தார். ஏனெனில் அது இறுதியில் பரஸ்பர தீங்குக்கு வழிவகுக்கும் ஞானமுள்ள மன்னர் தொடர்ந்தார். நீங்கள் யாருக்காவது தீமை செய்தால் முறை வரும்போது அவருக்கு சேவை செய்யுங்கள். ஏக்கமும் தாராள மனப்பான்மையும் காட்டுவதன் மூலம் ஒருவர்
தங்கள் எதிரிகளையும் கூட வெல்ல முடியும். வாமதேவர் அதிகப்படியான மகிழ்ச்சியாகவோ துக்கமாகவோ இருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். ஏனெனில் இது சமநிலையின்மைக்கும் மோசமான முடிவெடுப்பதற்கும் பழிவதுக்கும் தனது அடுத்த மூச்சில் ராஜ்யத்திற்குள் உள்ள முக்கிய பிரதிகளுக்கு புத்திசாலித்தனமான மற்றும் விசுவாசமான ஊழியர்களை நியமிப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். அத்தகைய தகுதிகளை வைத்திருப்பதன் மூலம் ராஜாவை பிரியப்படுத்துவோரும் தனது எஜமானரின் நலன்களை கவனித்துக் கொள்வதில் ஒருபோதும் கவனக்குறைவாக இல்லாதவரும் தனது ராஜ்யத்தின் விவகாரங்களில் ராஜாவால் நியமிக்கப்பட வேண்டும். வாமதேவர் பேசுகையில் அவர் ஆட்சியின் நுணுக்கங்களை ஆராய்ந்து ஒரு மன்னர் எப்போதும் அவர்களின் சொந்த நலனையும் அவர்களின் குடிமக்களின் நலனையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒரு காலத்தில் தண்டிக்கப்பட்ட அமைச்சர்கள் முதல், குறிப்பாக பெண்கள் முதல், மலைகள் மற்றும் அணுக முடியாத பகுதிகளிலிருந்து, யானைகள், குதிரைகள் மற்றும் ஒருவனவற்றிலிருந்து மன்னர் எப்போதும் கவனத்துடன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வாமதேவரின் புத்திசாலித்தனமான வார்த்தைகள் காட்சியம் முழுவதும் எதிரொலித்தன. எதிர்கால சந்ததியினரை வெற்றிகரமான தலைமை பாதையில் வழிநடத்தியது. அவரது ஆலோசனை தெளிவாக இருந்தது. ஒரு ராஜா நீதியை நிலைநிறுத்த வேண்டும், அவர்களின் குடிமக்களை பாதுகாக்க வேண்டும், செழிப்பையும் மகத்துவத்தையும் பராமரிக்க புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்ய வேண்டும். இறுதியில் மன்னர் வாமதேவரின் போதனைகள் அரசு நடத்தையின் நீடித்த கொள்கைகளுக்கு ஒரு சான்றாக செயல்பட்டன. ஞானத்துடனும் இரக்கத்துடனும் ஆட்சி செய்ய விரும்பியவர்களின் தலைவிதியை வடிவமைக்கும் அவரது வார்த்தைகள் வரவிருக்கும் நூற்றாண்டுகளுக்கு நினைவு கூறப்படும். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் நடுவே ஞானமுள்ள முனிவர் வாமதேவ ராஜாவான வாசுமனாவுக்கு முன்பாக நின்றார். அவருடைய வார்த்தைகள் பேன் பேன் போன்ற ஞானத்துடன் சொட்டுகின்றன. மன்னரே, அவர் தனது குரலை தொடங்கினார். மண்டபத்தின் குறுக்கே எடுத்து சென்றார். மன்னர் போர்கள் இல்லாமல் வெற்றிகளை பெற வேண்டும். ஏனென்றால் இரத்தத்தில் நனைந்த போரின் கொள்ளை அல்ல, மாறாக புத்திசாலித்தனமான மற்றும் மென்மையான தலைமையின் கைவாமதேவரின் கண்கள் பண்டைய அறிவால் மின்னின. அவர் தொடர்ந்தார். ஒரு ராஜாவின் ஆட்சி பரந்ததாகவும் பலமானதாகவும், அவரது குடிமக்கள் விசுவாசமாகவும் திருப்தியாகவும், அவரது அதிகாரிகள் எண்ணற்றவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருக்கும்போது அவரது சக்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு ராஜாவின் சிப்பாய்கள் நன்கு உணவளிக்கப்பட்டு நல்ல ஊதியம் மற்றும் வீரியம் நிறைந்திருக்கும் போது ஒரு சிறிய படைக்கூட முழு உலகத்தையும் வெல்ல முடியும். சபை வாமதேவரின் ஒவ்வொரு வார்த்தையிலும் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர்களின் முகங்கள் ஆச்சரியத்தால் பிரகாசிக்கின்றன. முனிவர் சிறிது நேரம் நிறுத்தி தன்னால் மட்டுமே காணக்கூடிய ஒரு உண்மையை தேடுவது போல் அறையை சுற்றி பார்த்தார். எல்லா உயிரினங்களிடமும் இரக்கம் கொண்ட, மிகுந்த செல்வமும் தானியமும் கொண்ட ஒரு ராஜா தனது சக்தியை மெய்யாகவே உறுதிப்படுத்தி கொண்டார். ஒரு ராஜா தனது எதிரிகளை விட தன்னை வலிமையானதென்று நம்பும்போது அப்போதுதான் அவர் தனது பிரதேசங்களையும் செல்வத்தையும் விரிவுபடுத்த முயற்சிக்க வேண்டும். வாமதேவரின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. அவர்களில் யாராவது கருத்து வேறுபாடு காட்டத் துணிவது போலானால் வாமதேவர் அதிகாரத்தை கைப்பற்றுவதை பற்றி மட்டும் பேசவில்லை. ஏமாற்றுதல் மற்றும் தாமதத்திற்கு எதிராக அவர் எச்சரித்தார். தனது சொந்த மக்களை ஏமாற்றும் அல்லது தனது கடமைகளை நிறைவேற்றுவதில் தாமதம் செய்யும் ஒரு மன்னர் இறுதியில் ஒரு கோடாரியைப் போல கட்டில் கடிக்கிறார் என்று எச்சரித்தார். தனது கோபத்தை எப்படி கொல்வது என்று தெரிந்த ஒரு மன்னர் தனது வாய்களுக்கு வெளியே எதிரிகளை காண முடியாது என்று மென்மையான புன்னகையுடன் கூறினார். வாமதேவர் பேசி முடித்ததும் கூட்டம் தலையாட்டுதல் மற்றும் சம்மதத்தின் முணுமுணுப்புகளின் சிம்பொனியாக வெடித்தது. மன்னர் வாசுமனாவின் முகம் நன்றியுடன் பிரகாசித்தது. அவர் முனிவரின் முன் ஆழமாக வணங்கினார். பரிமாற்றத்தை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த பீஷ்மர் தனது சொந்த ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை வழங்க முன்வந்தார். வாமதேவர் இவ்வாறு உரையாற்றினார் என்று அவர் அர்ஜுனனிடம் கூறினார். ராஜாவான வாசுமனா இந்த புத்திசாலித்தனமான ஆலோசனைகளை பின்பற்றினார். மேலும் நீங்களும் இரு உலகங்களையும் வெல்வதில் வெற்றி பெறுவீர்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இகலம் அல்லது வன்முறை மூலம் அல்ல, ஆனால் ஞானம் மற்றும் இரக்கத்தின் மூலம் சபை மீண்டும் ஒரு முறை அமைதியானது. ஒவ்வொரு உறுப்பினரும் வாமதேவரின் வார்த்தைகளை சிந்திக்கும் போது தங்கள் சொந்த எண்ணங்களை இழந்தனர். இந்த அமைதியான தருணத்தில் யதார்த்தத்தின் துணி புதிதாக பிணைக்கப்படுவது போல் தோன்றியது. ஒவ்வொரு நூறும் மென்மையான ஆனால் சரிப்புத்தமையற்ற தலைமைத்துவ சக்தியால் நிரப்பப்பட்டது. ஞானியும் நீதிமானுமான மன்னன் யுதிஷ்டிரனின் முன் கூடியிருந்த கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சில ஒளியை பிரகாசித்துக் கொண்டு சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமித்துக் கொண்டிருந்தது. அவர் உயரமாக நின்றார். எண்ணற்ற போர்களில் போராடிய மதிப்பில் குய்ய பேரன்
பீஷ்மர் மீது அவரது கண்கள் நிலைத்திருந்தன. ஆழ்ந்த மரியாதையுடன் மற்றொரு சத்திரிய மன்னருக்கு எதிராக போரில் தன்னை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து வழிகாட்டுதல்களை யுதிஷ்டிரர் கேட்டார். பேசத் தொடங்கும் போது பீஷ்மரின் கண்கள் ஞானத்தால் மின்னின. என் அன்பான பேரன் என்று அவர் கூறினார். ஒரு சத்திரியன் மற்றொருவரை அடிமைப்படுத்த விரும்பினால் அவர் முதலில் தனது நோக்கங்களை நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவர் தன்னை அவர்களின் ராஜாவாக அறிவிக்க வேண்டும். கப்பத்திற்கு ஈடாக அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் அல்லது போருக்கு சவால் விட வேண்டும். பீஷ்மரின் வார்த்தைகள் கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தன. இனிமையான மற்றும் உறுதியான யுதிஷ்டிரன் சிந்தனையுடன் தலையாட்டி மேலும் அறிய அவளாக இருந்தான். சொல்லுங்கள் பேரனே என்று கேட்டான். சித்திரிய மன்னன் போரில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பீஷ்மரின் வெளிப்பாடு கடுமையானதாக மாறியது. அவரது குரல் ஒரு தீவிரமான தொனியை எடுத்தது. ஒரு க்ஷத்திரியன் ஆயுதபாணியான அல்லது பாதுகாப்பற்ற எதிரியை தாக்கக்கூடாது. அவர் நியாயமாக சண்டையிட்டு ஊனமுட்ட தனது எதிரியை கைவிட வேண்டும். பீஷ்மர் பேசுகையில் அவர் போர்க்களத்தின் ஒரு தெளிவான படத்தை வரைந்தார். எதிரி அஞ்சல் அணிந்து வந்தால் சத்திரியனும் கவசத்தை அணிய வேண்டும். எதிரி ஒரு படையுடன் முன்னேறினார், சத்திரியன் அவரை சமமான சக்தியுடன் சந்திக்க வேண்டும். போர்க்களத்தில் ஏமாற்றத்திற்கும் தந்திரத்திற்கும் ஏவில்லை. அதற்கு பதிலாக நீதிமான்கள் நியாயமான வழிகளில் எதிர்க்க வேண்டும். யுதிஷ்டிரன் கவனமாக கேட்டான். கண்கள் அகலமாக புரிந்து கொண்டான். நீதியின் முக்கியத்துவத்தையும் நியாயத்தையும் வலியுறுத்தி பீஷ்மர் போரின் நுணுக்கங்களில் அவருக்கு தொடர்ந்து வழிகாட்டினார். ஒரு கார் போர் வீரருக்கு எதிராக போராட வேண்டும் என்று அவர் கூறினார். துயரத்தில் விழுந்தவர் தாக்கப்படக்கூடாது. காயம் அடைந்தவர் அல்லது பலவீனமடைந்தவர் எந்த வகையிலும் தாக்கப்படக்கூடாது. பீஷ்மரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரனை அதன் இலக்கை நோக்கி சுமூகமாக ஓடும் ஒரு நதியைப் போல இருந்தன. வெற்றியை அடைவதற்கு நீதியான வழிகளை மட்டுமே பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் துயரத்தில் விழுந்தவர்களின் உயிரை காப்பாற்றுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் பேசினார். பலவீனமான அல்லது காயமடைந்த மனிதனை கொல்லக்கூடாது என்று அவர் கூறினார். ஆயுதம் உடைந்த அல்லது வில் சரம் வெட்டப்பட்ட ஒருவரை கொல்லக்கூடாது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தை ஒரு மென்மையான அந்தி ஒளியில் செலுத்திய போது பீஷ்மர் தனது போதனைகளை முடித்தார். போர்கள் நியாயமாகவும் நீதியுடனும் போராடப்பட வேண்டும் என்று மனுவும் கூறியுள்ளார். நீதிமான்கள் எப்போதும் நீதிமான்களுக்கு நீதி செய்ய வேண்டும். அவரது வார்த்தைகள் ஒரு வாக்குறுதியைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. இது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. யுதிஷ்டிரர் பீஷ்மரை நன்றியுடனும் மரியாதையுடனும் பார்த்தார். அவரது கண்கள் பிரகாசித்தன. ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் மரியாதைக்குரிய மூதாதையரான பீஷ்மர் வீரமாக நின்று ராஜ்ய கலையின் மீது ஞானத்தை வழங்கத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் ஒரு மென்மையான நீரோட்டம் போல இருந்தன. கேட்போரின் மனதில் சிரமமின்றி பாய்ந்தன. ஒரு மன்னன் அநீதியான வழிகளில் அதிகாரத்தை ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது என்று அவர் உறுதியானார். ஆனால் மென்மையான குரலில் அறிவித்தார். அது முழு பூமியையும் ஆதிக்கம் செலுத்த வழிவகுத்தாலும் அத்தகைய வெற்றியில் இருந்து என்ன மகிழ்ச்சியை பெற முடியும்? ஏனென்றால் என் அன்பான தவறவை இளவரசனே அவர் யுதிஷ்டிரனிடம் திரும்பினார். வஞ்சகத்தால் கரை படிந்த ஒரு வெற்றி தற்காலிகமானது. மேலும் ஒருவரை சொர்க்க மண்டலங்களுக்கு வழிநடத்த முடியாது. பீஷ்மர் தனது துளைத்த பார்வையுடன் சபையை ஆய்வு செய்தார். ஆயுதம் விழுந்த அல்லது கால் பகுதிக்கு பிச்சை எடுக்கும் ஒரு போர்வீரன் பிடிக்கப்பட வேண்டும், கொல்லப்படக்கூடாது. தோற்கடிக்கப்பட்ட ஒரு ராஜா உங்கள் கைகளில் விழுந்தால் அவரை நீங்களே போரில் ஈடுபடுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக அவரை உங்கள் அரண்மனைக்கு அழைத்து வந்து ஒரு வருடம் முழுவதும் உங்களை தனது எஜமானாக ஒப்புக்கொள்ளுமாறு வற்புறுத்தவும். அவர் ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் தோற்கடிக்கப்பட்ட எதிரி உங்களிடையே வாழ்வதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு புதிய குத்தகை பெறுவார். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் இரக்கத்தையும் நீதியையும் வெளிப்படுத்தின. ஒரு மன்னர் தனது தோற்கடிக்கப்பட்ட எதிரியின் வீட்டிலிருந்து
ஒரு பெண்ணை பிடித்தால் அவர் அவளை ஒரு வருடம் வைத்திருக்க வேண்டும். அவள் தன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாரா அல்லது மற்றொரு காதலனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாரா என்று கேட்க வேண்டும். அவள் மறுத்தால் அவள் தனது குடும்பத்தினரிடம் திருப்பி தரப்பட வேண்டும். அதேபோல் வெற்றியாளர் போரின் மற்ற அனைத்து கொள்ளைகளிடமும் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். திருடர்களிடமிருந்தும் மனதண்டனைக்காக காத்திருப்பவர்களிடமிருந்தும் கொள்ளையடிக்கப்பட்ட செல்வத்தை ஒரு மன்னர் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. வலுக்கட்டாயமாக கைப்பற்றப்பட்ட குதிரை பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதனால் அவர்கள் தங்கள் பாலை குடிக்கலாம். காளைகளையும் விவசாய பணிக்கு அனுப்ப வேண்டும் அல்லது அவற்றில் சரியான உரிமையாளர்களிடம் திருப்பி தர வேண்டும் என்று அவர் தொடர்ந்தார். மன்னர்களின் புனிதமான கடமையை பற்றி பேசும்போது பீஷ்மரின் வார்த்தைகள் காலத்தின் ஞானத்துடன் எதிரொலித்தன. ஒரு ராஜா மற்றொரு ராஜாவுக்கு எதிராக மட்டுமே போராட வேண்டும். ஒரு மன்னர் அல்லாதவர் ஒரு மன்னருக்கு எதிராக தனது கையை உயர்த்தக்கூடாது. ஒரு பிராமணர் சமாதானத்தை தேடி போரிடும் இரண்டு படைகளுக்கு இடையில் மத்தியஸ்தம் செய்தால் இரு தரப்பினரும் உடனடியாக பகைமையை நிறுத்த வேண்டும். மீதியான விதிமுறைகளை மீறுவதற்கு எதிராக பீஷ்மர் எச்சரித்த போது கூட்டம் மிகுந்த கவனத்துடன் கேட்டது. இந்த விதியை மீறும் ஒரு சத்திரிய தனது ஒழுங்கின் மோசமானவராக மாறுவார். சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும். வெற்றியை விரும்பும் ஒரு மன்னர் ஒருபோதும் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது. நீதியை விட வெறிய ஆதாயம் என்னவாக இருக்க முடியும்? பீஷ்மர் தனது சொற்பொழிவை முடித்தவுடன் அவர் மீண்டும் ஒரு முறை யுதிஷ்டிரரிடம் திரும்பினார். புதிதாக கைப்பற்றப்பட்ட ஒரு ராஜ்யத்தில் உற்சாகமான வர்க்கங்கள் எளிமையான வார்த்தைகள் மற்றும் பரிசுகளால் சமரசம் செய்யப்பட வேண்டும். உண்மையான வெற்றியை நாடும் ஒரு ராஜாவின் புத்திசாலித்தனமான கொள்கை இதுதான். அதற்கு பதிலாக நீங்கள் அவர்களை கடுமையான முறையில் ஆட்சி செய்தால் அவர்கள் உங்கள் ராஜ்யத்தை கைவிட்டு உங்கள் எதிரிகளுடன் பக்கபலமாக இருப்பார்கள். பேரழிவுகள் தாக்க காத்திருப்பார்கள். பீஷ்மரின் கண்கள் தோன்றின. ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்கையில் யுதிஷ்டிரர் முன்கூடியிருந்த கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்தியது. இளம் ராஜாவின் கேள்வி காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. வணக்கத்திற்குரிய பீஷ்மரின் ஞானத்தை தேடிக்கொண்டிருந்தது. யுதிஷ்டிரன் கேட்டான், அறிவாளியே, எந்த செயல்களால் மன்னர்கள் மகிழ்ச்சியான பகுதிகளை வெல்வார்கள்? ஏனென்றால் அழிவுக்குப்பு அல்லது போரில் ஒரு ராஜா ஏராளமான மக்களை கொல்வதை நான் கண்டிருக்கிறேன். எந்த வழியில் அவர்களை சுத்தப்படுத்த முடியும்? பேசத் தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் பண்டைய அறிவால் பிரகாசித்தன. ஒரு மன்னன் தூய்மை அடைந்து துன்மார்க்கர்களை தண்டித்து நல்லவற்றை இணைத்து போற்றுவதன் மூலமும் தியாகங்கள் மற்றும் பரிசுகளை செய்வதன் மூலமும் தூய்மை அடைகிறான். வெற்றியை விரும்பும் மன்னர்கள் பல உயிரினங்களை துன்புறுத்துகிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் வெற்றிக்கு பிறகு அவர்கள் முன்னேறி அனைவரையும் சிறுமைப்படுத்துகிறார்கள். பீஷ்மர் தொடர்ந்து விளக்கிய போது யுதிஷ்டிரனின் ஆர்வம் அதிகரித்தது. ஒரு வயலை மீட்டெடுப்பவர் நெல்பயிர்கள் மற்றும் களைகள் இரண்டையும் எடுத்துக்கொள்வது போலவே ஆயுதங்களை பயன்படுத்தும் மல்லரும் அழிவுக்கு தகுதியான பலவை அடித்து விடுகிறார். இருப்பினும் இந்த விரிவான அழிவு எஞ்சி இருப்பவர்களின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. பீஷ்மரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரனின் மனதில் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. கொள்ளை, படுகொலை மற்றும் துன்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பவர் செல்வம், உயிர் மற்றும் உணவு ஆகியவற்றை வழங்குபவராக கருதப்படுகிறார். எனவே மன்னர் இவ்வாறு தெய்வங்களை வணங்குவதன் மூலம் அனைத்து தியாகங்களின் சங்கமத்தின் மூலம் வணங்குகிறார். அதன் தட்சிணம் அனைவரின் பயத்தையும் அகற்றும். இங்கே அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிறார். இனிமேல் இந்திரனின் சொர்க்கத்தில் ஒரு வசிப்பிடத்தை அடைகிறார். பிராமணர்களுக்காக போராடி தனது உயிரை தியாகம் செய்யும் மன்னரை பற்றி பீஷ்மர் பேசும்போது கூட்டம் கவனமாக கேட்டது. அந்த மன்னர் வரம்பற்ற பரிசுகளுடன் ஒரு தியாகத்தின் உருவகமாக கருதப்படுகிறார். ஒரு மன்னர் தண்டில் நிறைந்த தனது அம்புகளுடன் தனது எதிரிகள் மீது அச்சமின்றி சுட்டால் கடவுள்கள் பூமியில் அவரை விட உயர்ந்த ஒருவரை காணவில்லை. அத்தகைய துணிச்சலின் பலனை பீஷ்மர் விவரித்தபோது யுதிஷ்டிரனின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. அத்தகைய சந்தர்ப்பத்தில் அவர் தனது எதிரிகளின் உடல்களை துளைக்கும் தண்டுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக அவர் அனுபவிக்கும் பகுதிகளின் எண்ணிக்கை நித்தியமானது மற்றும் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றும் திறன் கொண்டது. ஆனால்
பீஷ்மரின் வார்த்தைகள் ஒரு எச்சரிக்கையையும் கொண்டு சென்றன. அவரது உடலில் இருந்து பாயும் இரத்தம் அவரது அனைத்து பாவங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்துகிறது. அதே நேரத்தில் அவர் அனுபவிக்கும் வலியும் வேதனைகளைப் பற்றி அறிந்தவர்கள் ஒரு கித்திரியர் போரில் அனுபவிக்கும் வழிகள் அவரது தகுதியை மேம்படுத்துவதற்கான தவமாக செயல்படுகின்றன என்று கூறுகிறார்கள். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது பீஷ்மரின் வார்த்தைகள் போருக்கு விரைந்து செல்லும் வீரனுக்கும் தனது தோழர்களை பாலைவனமாக்கும் கோழைக்கும் இடையே ஒரு தெளிவான வேறுபாட்டை சித்தரித்திர. போரினால் பாதிக்கப்பட்ட நிலங்கள் மற்றும் போரின் இரைச்சல்களிடையே புத்திசாலித்தனமான மற்றும் நீதியான மன்னரான யுதிஷ்டிரர் தனது மதிப்புக்குரிய பேரன் பீமரின் ஆலோசனையை நாடினார். அவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தபோது யுதிஷ்டிரர் பீமரிடம் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்பினார். சொல்லுங்கள் ஐயா, போரில் மரணத்தை எதிர்கொள்ளும் திரும்பாத வீரர்களால் என்ன பகுதிகள் சம்பாதிக்கப்படுகின்றன? ஒரு காலத்தின் நிலத்தை ஆட்சி செய்த வலிமையான மன்னரான அம்பரீஷாவின் கதையை விவரிக்க தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் பண்டைய ஞானத்தால் பிரகாசித்தன. அம்பரீஷாவின் தளபதி சுதேவா ஒரு வானமண்டலத்திற்கு மறுபிறவி எடுத்ததாக கூறப்படுகிறது. அங்கு அவர் இந்திரனுடன் இருந்தார். ஆர்வத்துடன் அம்பரீஷர் வாசவனை இந்திரன் அணுகி அவரது தளபதியின் ஏறுதல் பற்றி விசாரித்தார். வாசவா, நான் பூமியை நீதியுடன் ஆட்சி செய்தேன். வேதங்கள் அறிவித்தபடி அனைத்து கடமைகளையும் செய்தேன். வேதங்களை அர்ப்பணிப்புடன் படித்தேன் என்று அம்பரீஷா கூறினார். நான் எனது போதகர்களையும் விருந்தினர்களையும் தெய்வங்களையும் காணிக்கைகளால் தவறவித்தேன். என் தளபதி சுதேவா அமைதியான ஆன்மாவில் போர்வீரர். அவர் ஏன் என்னை மீறியுள்ளார் என்று தெரிந்தே புன்னகைத்தார். அவரது குரல் ஒரு கோடை நாளி இடி முழக்கம் போன்றது. போரில் ஒவ்வொரு போர் வீரரும் போரின் தியாகத்தை நிகழ்த்துபவர்களாக மாறுகிறார்கள். யானைகள் இந்த பழியின் வீரர்கள், பூசாரிகள், குதிரைகள், அதல் ஆதாரியர்கள் வழங்குபவர்கள் எதிரிகளின் மாம்சமும் ரத்தமும் வணக்கங்களை உருவாக்குகின்றன. கழுகுகளும் காகங்களும் அவற்றிலிருந்து குடிக்கின்றன. இந்த தியாகத்தில் போர் வீரர்கள்தான் புனிதமான பொருட்களாக மாறுகிறார்கள் என்று இந்த தொடர்ந்து விளக்கினார். இட்டிகள் மற்றும் வாள்களால் அடிக்கப்படும் பக்கவாதம் பலியிடுபவரின் கரடிகளாக மாறுகிறது. அம்புகள் அதன் பெரிய வட்டை வாய்க்கொண்ட கரடிகளாகும். களத்தின் மீது ஓடும் ரத்தம் இறுதி வணக்கமாகும். இது மிகுந்த தகுதியால் நிரம்பியுள்ளது. இந்திரன் வேசிரையில் யுதிஷ்டிரனின் கண்களுக்கு முன்னால் ஒரு பார்வை தோன்றியது. ஒவ்வொரு வீரரும் இந்த பிரமாண்டமான போர் தியாகத்தில் பங்கேற்பதை அவர் பார்த்தார். தனது எஜமானரை பாதுகாப்பதற்காக தனது உடலை தியாகம் செய்யும் போர்வீரன் என்னை போன்ற மகிழ்ச்சியான பகுதிகளை பெறுகிறான் என்று இந்திரன் அறிவித்தார். இவர் தொடர்ந்து கதையை சொல்லும்போது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். வாள்கள் மற்றும் துண்டிக்கப்பட்ட கைகளால் பலிபீடத்தை திருப்புபவர் என்னை போன்ற மகிழ்ச்சியான பகுதிகளை வெல்வதில் வெற்றி பெறுகிறார். போர் வீரர்கள் வெற்றிக்காக போராடுவதும் மட்டுமல்லாமல் புனிதமான சடங்கை செய்வதையும் ஞானமுள்ள மன்னர் கண்டார். இது அவர்களுக்கு பேரின்பத்தை வழங்குவதை முழுவட்டத்திற்கு வந்தபோது உண்மையான வீரம் என்பது மரணத்திலிருந்து தப்பிக்க அல்ல, அதை தைரியத்துடனும் மரியாதையுடனும் தழுவுவதில் உள்ளது என்பதை யுதிஷ்டிரர் உணர்ந்தார். விரோதமான இராணுவத்தில் வேனை தனது மனைவியாக கருதும் போர்வீரன் மகிழ்ச்சியின் அனைத்து பகுதிகளையும் வெல்வதில் வெற்றி பெறுகிறார் என்று இந்திரன் கூறினார். அவரது குரல் வித்தியத்தில் எதிரொலிக்கிறது. இந்த புனித கதையில் யுதிஷ்டிரர் மிதிலா ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து கொண்டிருந்தது. பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. ஞானமும் நியாயமும் கொண்ட ஆட்சியாளரான மன்னர் தனரே தனது படைகளுக்கு முன்னால் வென்றார். அவரது கண்கள் கடுமையான ஒளியால் பிரகாசிக்கின்றன. வரவிருக்கும் பெரிய போருக்கு முன்பு ஒரு இறுதி பேச்சுக்கு அவர்களை ஒன்றார் அழைத்தார். என் அன்பார்ந்த போர் வீரர்களே என்று குரல் முழங்க ஆரம்பித்த அவர், நான் உங்களுக்கு ஒன்றை காட்ட விரும்புகிறேன், இதோ என்று கூறினார். யானகன் தன் கைகளை துடைத்தபடி நகரின் விளிம்பிற்கு தனது வீரர்களை அழைத்து சென்றார். அங்கு 2 தரிசனங்கள் அவர்களுக்கு காத்திருந்தன. ஒரு புறம் அவர்களுக்கு முன்னால் ஒரு பிரகாசமான நிலப்பரப்பு விரிந்திருந்தது. பசுமையான காடுகள் மின்னும்
ஆறுகள் தங்கத்தால் செய்யப்பட்டதாக தோன்றிய பிரகாசமான நகரங்கள். இது சொர்க்கத்தின் சாம்ராஜ்யமாக இருந்தது. அங்கு அச்சமின்றி போராடிய வீரர்களுக்கு வெகுமதி கிடைக்கும். ஆனால் மறுபுறம் ஒரு இருண்ட மற்றும் முன்கூட்டிய நிலப்பரப்பு இருந்தது. அழகோ மகிழ்ச்சியோ இல்லாத ஒரு பாழடைந்த தரிசு நிலம், முடிவற்ற கல்லறை போல அவர்களுக்கு முன்னால் விரிந்தது. இது நரகத்தின் சாம்ராஜ்யமாக இருந்தது. போரில் இருந்து தப்பியோடிய கோழைத்தனமானவர்கள் இருளிலும் விரக்தியிலும் நித்தியத்தை செலவிடுவார்கள். யானைகளின் கண்கள் அவர் பேசும்போது தீவிரத்தால் எரிந்தன. என் நண்பர்களே, உங்கள் பாதையை தேர்ந்தெடுங்கள் என்று அவர் தனது வீரர்களை வலியுறுத்தினார். நீங்கள் வீரர்களாக இருப்பீர்களா? பெருமைக்காகவும் மரியாதைக்காகவும் போராடுறீர்களா? அல்லது கோடை போல ஓடிப்போய் வெட்கமும் துயரமும் நிறைந்த வாழ்க்கைக்கு ஆளாகிறீர்களா? துருப்புக்கள் ஒரு கணம் அமைதியாக இருந்தன. தங்கள் விருப்பங்களை எடை போட்டன. ஆனால் பின்னர் ஒரு பெரிய கதனையுடன் அவர்கள் தங்கள் தீர்மானத்தை கூச்சலிட்டனர். அவர்கள் அச்சமின்றி போராடுவார்கள். போரில் தங்கள் எதிரிகளை வெல்வார்கள். ஜனகன் புன்னகைத்தார். அவரது இதயம் வெறுமையுடன் வீங்கியது. நல்லது, என் போர் வீரர்களே, இப்போது போருக்காக நமது அணியை உருவாக்குவோம். நமது குதிரை வீரர்களும் காலாட்படை வீரர்களும் நமது போர் வீரர்களை வழிநடத்துவார்கள். இதுவே வெற்றிக்கான வழி. நாம் வலுவாகவும் ஒற்றுமையாகவும் அச்சமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் கூச்சலிட்டார். ஜனகன் பேசுகையில் அவரது ஆட்கள் அவருக்கு பின்னால் அணிதிரண்டனர். பகலின் மந்தலான வெளிச்சத்தில் அவர்களின் கவசங்கள் பிரகாசித்தன. அவர்கள் ஒரு வலிமையான சக்தியாக இருந்தனர். முன்னால் இருந்ததை எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். ஆனால் அவர்கள் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்தபோது ஜனகனின் எண்ணங்கள் பீமரின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளுக்கு திரும்பின. அவர் ஒரு மொய் வீரர்கள்தான் உலகம் ஓய்வெடுக்கும் அடித்தளம் என்று கூறியிருந்தார். ஒரு நாயகன் அனைவரையும் பாதுகாக்கிறான், மதிக்கிறான் என்று அவர் அறிவித்தார். எல்லாவற்றையும் ஹீரோவை பொறுத்தது. ஜனகனுக்கு இது உண்மை என்று தெரியும். நீதிக்கும் போராடிய ஒரு ராஜாவாக அவர் அதை தனது சொந்த வாழ்க்கையில் பார்த்தார். இப்போது அவர் தனது ஆட்களை போருக்கு அழைத்து செல்லும்போது அவர் ஒரு நோக்கமும் கடமையும் இறைந்தவராக இருந்தார். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர் தனது வீரர்களிடம் கூறினார். எங்கள் பெயர்கள் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும். நாங்கள் ஹீரோக்களைப் போல போராடுவோம். அதனுடன் மிதிலாவின் இராணுவம் முன்னேறியது. முன்னால் உள்ளதை எதிர்கொள்ள தயாராக இருந்தது. மூத்த பாண்டவ இளவரசனான யுதிஷ்டிரன் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மரின் ஆலோசனையை பெற்றபோது ஹஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்க தொடங்கியது. யுதிஷ்டிரன், ஓ பீஷ்மரே, வெற்றியை விரும்பும் மன்னர்கள் தங்கள் படைகளை எவ்வாறு போருக்கு வழிநடத்த வேண்டும், அது நீதியின் விதிகளுக்கு எதிராக சற்றே புண்படுத்துவதாக இருந்தாலும் கூட என்று கேட்டான். நாணியும் மரியாதைக்குரியவருமான போர் வீரரான பீஷ்மர் சிந்தனையில் தலையை அசைத்தார். சில சத்தியத்தால் நீதி நிலைநிறுத்தப்படுகிறது என்று கூறுகிறார்கள். மற்றவர்கள் அதை பகுத்தறிவு அல்லது நல்ல நடத்தை மூலம் அடைய முடியும் என்று நம்புகிறார்கள் என்று அவர் தொடங்கினார். ஆனால் எல்லா முயற்சிகளிலும் வெற்றிக்கான வழிமுறையாக வேதங்கள் வெளிப்படுத்துவதை நான் உங்களுக்கு சொல்வேன். அவர் நிறுத்தி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். ஒரு மன்னர் ஞானம் மற்றும் அந்தரம் ஆகிய இரண்டையும் கொண்டிருக்க வேண்டும். ஏமாற்றும் தந்திரோபாயங்களைப் பற்றி அவருக்கு தெரிந்திருந்தாலும் அவரை அச்சுறுத்தும் ஆபத்துக்களை எதிர்கொள்ள மட்டுமே அவற்றை பயன்படுத்த வேண்டும். எதிரிகள் பெரும்பாலும் ஒரு ராஜ்யத்தை அதன் மக்களிடையே அல்லது தலைவர்களிடையே கருத்து வேறுபாடுகளை விதைப்பதன் மூலம் பலவீனப்படுத்த முற்படுகிறார்கள். இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஒரு புத்திசாலி மன்னர் இந்த அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்க ஏமாற்றத்தை பயன்படுத்தலாம். பல்வேறு போர் கருவிகளை பற்றி பேசும்போது பீஷ்மரின் கண்கள் நுண்ணறிவுடன் மின்னில. யானைகளை பாதுகாப்பதற்கான தோல் கவசங்கள், இரும்பு மற்றும்
எலும்பொருளால் செய்யப்பட்ட கவசங்கள், கூர்மையான ஆயுதங்கள், அஞ்சல் கூட்டுதல் இவை அனைத்தும் தயாரிக்கப்பட்டு ஏராளமாக சேமிக்கப்பட வேண்டும். வீரர்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். மேலும் பயிர்கள் பழுத்ததும் தண்ணி ஏராளமாக இருக்கும் சைத்த அல்லது அக்ராரியானா மாதலல் போன்ற சாதகமான காலங்களில் படைகள் ஏற்கப்பட வேண்டும். பீஷ்மர் பேசுகையில் யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவரது மனம் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்கியது. படைகளை அணிவகுத்து செல்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சாலையில் ஏராளமான தண்ணீரும் புல்லும் இருக்க வேண்டும். சமமாகவும் எளிதில் கடந்து செல்லக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். பீஷ்மர் தொடர்ந்தார். சாலைக்கு அருகிலுள்ள பகுதிகளை திறமையான உளவாளிகளால் தேட வேண்டும். அவர்கள் ஏதேனும் சாத்தியமான ஆபத்துகள் பற்றிய தகவல்களை வழங்க முடியும். பீஷ்மரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் மனதில் ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. உருண்டு வரும் மலைகளின் வழியாக அணிவகுத்து செல்லும் படைகள் அவர்கள் போரை நோக்கி செல்லும் போது சூரிய ஒளியில் பிரகாசிக்கும் அவர்களின் கிராசங்கள் எதிரிக்கு எதிரான தாக்குதலை வழிநடத்தக்கூடிய வலிமையான மற்றும் உன்னதமான வீரர்களை இராணுவத்தில் வேனில் வைக்க வேண்டும் என்று பீஷ்மர் கூறினார். கோட்டைகளை பற்றி பேசிய அவர் ஒவ்வொரு பக்கத்திலும் தண்ணீர் நிறைந்த சுவர்கள் மற்றும் அகழிகளைக் கொண்டவை, பாராட்டத் தகுதியானவை, ஏனெனில் அவை போர்க்காலங்களில் பாதுகாப்பான புகலிடத்தை வழங்க முடியும். முகாமிடும்போது திறந்த வானத்தின் கீழ் வெளிப்படுவதை விட காடுகளுக்கு அருகிலுள்ள ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பது நல்லது என்று பீஷ்மர் அறிவுறுத்தினார். யுதிஷ்டிரர் அதை கேட்டபோது தனது பேரரசர் விவரித்தபடி போரின் நுணுக்கங்களை அவர் புரிந்து கொள்ளத் தொடங்கினார். துருப்புக்கள் காட்டு, சூரியன் மற்றும் சுக்கிர கரகத்தை தங்கள் பின்னாலிருந்து எதிர்கொள்ளும் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்று பீஷ்மர் கூறினார். இது வெற்றிக்கான திறவுகோலாகும், ஏனெனில் இது வீரர்களை தங்கள் வீரர்களுடன் சண்டையிட அனுமதிக்கிறது. ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் ஞானமும் நியாயமும் கொண்ட மன்னரான யுதிஷ்டிரர் மரியாதைக்குரிய மூத்த அரசியல்வாதியான பீஷ்மரிடம் ஒரு கேள்வியை எழுப்பினார். நமது போர் வீரர்கள் போருக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்க என்ன மனப்பான்மை, என்ன நடத்தை, என்ன வடிவம், எவ்வளவு பொருத்தமானவர்கள், எவ்வளவு ஆயுதம் ஏந்தி இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். பல்வேறு பிராந்தியங்களைச் சேர்ந்த பல்வேறு படைகளின் சிறப்பியல்புகளை அவர் விவரிக்கத் தொடங்கியதும் பீஷ்மரின் கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. அவர் காந்தர்வர்கள், சிந்துக்கள் மற்றும் சவ்வீரர்களை பற்றி பேசினார். அவர்கள் தங்கள் நகங்கள் மற்றும் யுத்திகளால் போராடினர். அவர்களின் துணிச்சல் மற்றும் வலிமை ஒப்பிட முடியாதது. இந்த போர் வீரர்கள் அனைத்து சக்திகளையும் வெல்லும் திறன் கொண்டவர்கள் என்று பீஷ்மர் அறிவித்தார். பல்வேறு படைகளை அவர் தொடர்ந்து விவரித்தபோது பீஷ்மரின் வார்த்தைகள் அவரது கேட்போரின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. அனைத்து வகையான ஆயுதங்களிலும் திறமையான இடி முழக்கம் போன்ற வலிமையான உசினாராக்களை பற்றி அவர் பேசினார். கிழக்கத்தியர்கள் யானையின் முதுகிலிருந்து போராடுவதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் யவனர்கள், காம்போதியர்கள் மற்றும் மதுராவை சுற்றியுள்ளவர்கள் சிங்கங்களைப் போல வெறுங்கையுடன் இருந்தனர். ஆனால் பீஷ்மரின் வேட்கங்கள் வெறும் உடல் பண்புகளுக்கு அப்பாற்பட்டவை. அவர் ஒரு போர் வீரரின் வலிமையை குறிக்கும் அறிகுறிகளை பற்றி பேசினார். சிங்கம் அல்லது புலி போன்ற கண்கள், இடி போன்ற குரல் அல்லது நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் கண்கள், இவர்கள் விரோதமான அணிகளை அரைக்கும் திறன் கொண்ட ஈரோக்கள் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார். மற்றவர்கள் மான் போன்ற குரல்கள் அல்லது சிறுத்தைகள் அல்லது காளைகள் போன்ற முகங்களுடன் பெரும் செயல்பாட்டை கொண்டிருந்தனர். பூனைகளைப் போல வளைந்த உடல்கள், மெல்லிய முடி மற்றும் தோல் கொண்ட போர் வீரர்களை விவரிக்கும் பீஷ்மரின் வார்த்தைகள் ஓடிக்கொண்டிருந்தன. இப்பானாவைப் போல கண்கள் மூடப்பட்டிருந்தன. இந்த போர் வீரர்கள் போரில் வெல்ல முடியாதவர்களாக மாறினர். அவர்களின் வேகம் மற்றும் அமைதியின்மை ஒப்பிட முடியாதது. மற்றவர்கள் நன்கு பின்னப்பட்ட சட்டகங்கள், பரந்த மார்புகள் மற்றும் முகங்கள் கோபத்தால் இருண்டிருந்தன. அளவிட முடியாத துணிச்சலானவர்கள். பீஷ்மர் பேசுகையில் அவரது கேட்போர் ஒவ்வொரு வார்த்தையும் தொங்கவிட்டனர். அவர்களின் கற்பனைகள் பல்வேறு படைகளின் தரிசனங்களுடன் வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருந்தன. அவர் வளைந்த கண்கள், பரந்த நெற்றிகள் மற்றும் இடி முழக்கம் போன்ற வலுவான ஆயுதங்களைக் கொண்ட வீரர்களை விவரித்தார்.
இந்த வீரர்கள் கோபமடைந்த யானைகளைப் போல தங்கள் கோபத்தில் நிறுத்த முடியாதபடி போருக்கு விரைந்தனர். இறுதியாக பிஷ்மர் ஒரு குறிப்பிட்டவரை போர் வீரரை பற்றி பேசினார். கடுமையானவர், பொறுப்பற்றவர் மற்றும் ஆணவம் கொண்டவர். அவர்களின் முகங்கள் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தன. அவர்கள் சமூகத்தின் புரளகரில் வாழ்ந்தனர். அத்தகைய படைகள் எப்போதும் வேனில் வைக்கப்பட வேண்டும் என்று பீஷ்மர் அறிவுறுத்தினார். அவர்கள் நடத்தையில் தீயவர்கள், ஆனால் அவர்கள் தங்கள் எதிரிகளை எளிதில் கொல்லுகிறார்கள். ஒருபோதும் போரிலிருந்து பின்வாங்குவதில்லை. பீஷ்மர் பேசி முடித்ததும் சபையில் அமைதி நிலவியது. பீஷ்மரின் ஞானத்துக்கு நன்றி தெரிவிக்கும் போது யுதிஷ்டிரரின் கண்கள் நன்றியுடன் பிரகாசித்தன. கூட்டம் சிதறியது. ஒவ்வொரு போர் வீரரும் பீஷ்மரின் வார்த்தைகளின் பாடங்களை தன்னுடன் எடுத்துச் சென்றனர். போரின் சவால்களை புதிய நம்பிக்கையுடனும் புரிதலுடனும் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர். போர்க்களத்தின் பரந்த நிலப்பரப்பின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. மன்னர் யுதிஷ்டிரர் முன்கூடியிருந்த படைகளின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. ராஜாவின் ஆர்வம் அவை கவர்ந்தது. மேலும் அவர் தனது புத்திசாலித்தனமான மற்றும் மரியாதைக்குரிய மாமாவான பீஷ்மரிடம் திரும்பி, ஒரு இராணுவத்தின் வெற்றியை முன்னறிவிக்கும் அறிகுறிகள் என்ன, நான் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். பீஷ்மர் தெரிந்த புன்னகையுடன் பாரலர்களின் பண்டைய ஞானத்தை நினைவு கூறத் தொடங்கினார். கடவுள்கள் கோபமடைந்து விதி நம்மை தூண்டும் போது நமக்கு ஏற்பட்ட தீமையை தணிக்க நாம் மங்களகரமான செயல்களையும் மன்னிப்பு சடங்குகளையும் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். விலங்குகள் கூட தங்கள் மகிழ்ச்சியில் பங்கேற்பதாக தோன்றிய ஒரு மகிழ்ச்சியான மற்றும் மனச்சோர்வற்ற இராணுவத்தை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி அவர் பேசினார். அத்தகைய படைகளுக்கு பின்னால் இருந்து காற்று சாதரமாக வீசியது. வானத்தில் வானவில் தோன்றியது. மேகங்கள் அவற்றின் மீது நிழல்களை வீசின. பீஷ்மர் தனது கதையை தொடர்ந்தபோது வெற்றியை முன்னறிவித்த மங்களகரமான அறிகுறிகளை அவர் சுட்டிக்காட்டினார். சங்கிலும் மோசுகளும் உரத்த மற்றும் ஆழமான தோள்களை அனுப்பியது. போராளிகள் சுறுசுறுப்பாக இருந்தனர். மான்கள் மற்றும் பிற 4 மான்கள் கூட இராணுவத்தை ஆதரித்தன. அவர்கள் ஏற்கனவே போருக்கு சென்றவர்களின் பின்னால் வலது இடதுபுறத்தில் தோன்றினால் பீஷ்மர் விளக்கினார். அவர்கள் நல்லவர்களாக கருதப்படுகிறார்கள், ஆனால் அவர்கள் வேனில் தோன்றினால் அது பேரழிவு மற்றும் தோல்வியின் அறிகுறியாகும். சமரசம் மற்றும் ராஜதந்திரத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் பேசிய பீஷ்மர் ஒருவரின் எதிரிகளிடையே பிரிவினையை உருவாக்கும் கொள்கையை போருக்கு செல்வதற்கு முன்பு முயற்சிக்க வேண்டும் என்று கூறினார். போரை தவிர்க்க முடியும் வரை மோதல் விரும்பத்தக்கது அல்ல என்று அவர் எச்சரித்தார். ஆனால் போர் தவிர்க்க முடியாத போது ஒரு மன்னர் சமரச கலைகளை பயன்படுத்த வேண்டும். அவற்றை தீவிரமான அளவுகளுடன் கலக்க வேண்டும். இரவு கழிந்து கொண்டிருக்கையில் போரில் மன்னிப்பு மற்றும் தீவிரத்தின் பயன்பாடுகளை பற்றி பீஷ்மர் பேசினார். வெற்றிக்கு பிறகு மன்னிப்பு காட்டப்பட வேண்டும், ஆனால் அதற்கு முன்பு அல்ல என்று அவர் யுதிஷ்டிரரிடம் கூறினார். ஒரு மரக்கம்பம் வெப்பம் இல்லாமல் நேராக இருந்தால், அவர் கூறினார், மிக விரைவில் அதன் முந்தைய நிலையை எடுத்துக்கொள்கிறது. ஆனால் வேதங்களில் திறமையானவர்கள் இந்த அணுகுமுறையை அங்கீகரிக்கவில்லை. ஒரு எதிரியை அடக்க வேண்டும் மற்றும் ஒரு மகனை அடக்குபவர் மற்றும் சோதனை செய்வது போல கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறினார். யுதிஷ்டிரன் பீஷ்மரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். அவரது மனம் பண்டைய ஞானத்தை வறண்ட பூமியைப் போல நனைத்து மறையில் குடித்தது. அவர் தீவிரத்திற்கும் மென்மைக்கும் இடையில் ஒரு நுண்ணிய கோட்டை நடக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் மிகவும் கடுமையான ஒரு ராஜா அனைத்து உயிரினங்களாலும் வெறுக்கப்படுகிறார். அதே நேரத்தில் மிகவும் மென்மையானவர் புறக்கணிக்கப்படுகிறார். இரவில் வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கிய போது பீஷ்மர் தனது கதையை இவ்வாறு முடித்தார். ஒரு ராஜா எல்லா சூழ்நிலைகளிலும் சமரசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அச்சமற்ற மற்றும் நல்லொழுக்கமுள்ள ஒரு ராஜா அனைத்து உயிரினங்களுக்கும் பிரியமானவராக மாறுகிறார். பரந்த நகரத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசும் வகையில் சூரியன் காட்சியத்தின் மீது மறைந்து கொண்டிருந்தது. ஞானமும் நியாயமும் கொண்ட ராஜாவான யுதிஷ்டிரன் தனது மதிப்பிற்குரிய பேரன் பீஷ்மருடன் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தான். போர் மற்றும் ராஜதந்திரத்தின் சிக்கல்களை எவ்வாறு வழிநடத்துவது என்பது குறித்து வழிகாட்டுதல்களை கேட்டான். மென்மையான, கடுமையான அல்லது சக்தி வாய்ந்த எதிரிகளிடம் எப்படி நடந்து கொள்வது என்பது குறித்து
ஞானத்தை தேறினா தெய்வங்களின் சக்தி வாய்ந்த மன்னான இந்திரன் முனிவர்களில் மிகவும் புத்திசாலியான பிரகஸ்பதியின் ஆலோசனையை ஒருமுறை நாடினார். வெற்றிக்கான அவரது விருப்பத்திற்கும் அவருக்கு வழங்கப்பட்ட செழிப்பை ஏற்க நேரிடும் என பயத்திற்கும் இடையே இந்திரன் கீழ்ந்தார். இந்திரன் தனது கவலைகளை வெளிப்படுத்திய போது பிரகஸ்பதி கவனமாக கேட்டு பின்னர் ஞான வார்த்தைகளில் பேசினார். ஒருவர் ஒருபோதும் சண்டையின் மூலமோ அல்லது ஆக்கிரமிப்பின் மூலமோ தனது எதிரிகளை அடக்க முயற்சிக்க கூடாது. அதற்கு பதிலாக ஒருவர் தனது கோபத்தையும் பயத்தையும் உள்ளே மறைக்க வேண்டும். அதே நேரத்தில் அமைதியாகவும் மேற்பரப்பில் அமைதியாகவும் தோன்ற வேண்டும். பிரகஸ்பதி தனது எதிரிகளிடம் இனிமையான வார்த்தைகளை பேசவும் கருணையுடனும் தாராளமாகவும் அவர்களை வெல்லவும் இந்திரனுக்கு அறிவுறுத்தினார். ஆனால் பீஷ்மர் அதோடு நிற்கவில்லை. போர் மூலோபாயம் மற்றும் ராஜதந்திரத்தில் நுணுக்கங்களை பகிர்ந்து கொண்டு பண்டைய முனிவரின் போதனைகளை அவர் பறந்து விளக்கினார். ஒரு ராஜா எப்போதும் தனது எதிரிகளை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அவர்களின் தந்திரம் அல்லது வலிமையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். தனது எதிரிகள் மீது நுண்ணறிவை பெறவும் அவர்களின் பலவீனங்களை அடையாளம் காணவும் அவற்றை சுரண்டவும் உளவாளிகள் மற்றும் முகவர்களை பயன்படுத்துமாறு இந்திரனுக்கு பிரகஸ்பதி அறிவுறுத்தினார். பீஷ்மர் பேசுகையில் அறையே அமைதியானது. ஞானத்தின் இருப்பு காற்றை உறிஞ்சுவது போல் இருந்தது. யுதிஷ்டிரர் மிகுந்த கவனத்துடன் ஒவ்வொரு வார்த்தையையும் மலையில் குடிக்கும் தாகமுள்ள தாவரத்தைப் போல உள்வாங்கினார். தனது பேரனின் போதனைகளிலிருந்து கற்றுக்கொள்ள இருக்கிறது என்பதையும், போர்க்கலை என்பது போர்களை வெல்வது மட்டுமல்ல, ராஜ்யத்திற்குள் சமநிலையையும் நல்லிணக்கத்தையும் பராமரிப்பதாகும் என்பதையும் அவர் அறிந்திருந்த அசமாசத்திற்கும் மோதலுக்கும் இடையிலான மென்மையான நடனத்தை எப்போதும் கவனத்தில் கொண்டு வலிமைக்கும் பலவீனத்திற்கும் இடையிலான நுண்ணிய கோட்டில் நடந்த ஒரு ராஜாவின் தெளிவான படத்தை பீஷ்மரின் வார்த்தைகள் வரைந்தன. அவர் மூலோபாயம் மற்றும் தந்திரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். ஒருவரின் எதிரிகளை வெல்ல பரிசுகளையும் இனிமையான வார்த்தைகளையும் பயன்படுத்துவது, அதே நேரத்தில் சரியான நேரத்தில் தாக்க தயாராக இருப்பதுமாலை நெருங்கியதும் யுதிஷ்டிரர் தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். அவரது கண்கள் அவரது பேரனை நோக்கி நன்றியுடன் பிரகாசித்தன. அவருக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். இதங்களின் ஞானம், வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனையின் வார்த்தைகளில் வடிகட்டப்பட்டது. கூட்டத்திலிருந்து விலகி செல்லும்போது பீஷ்மரின் போதனைகளின் படிப்பினைகளை தனது வாழ்நாள் முழுவதும் தன்னுடன் எடுத்து செல்வதை அறிந்த அவர் மீது அமைதி நிலைத்திருப்பதை உணர்ந்தார். ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யத்தின் மத்தியில் மன்னர் யுதிஷ்டிரர் ஆழ்ந்த சிந்தனையில் உட்கார்ந்து ஞானியான பீஷ்மரின் வழிகாட்டுதலை தேடினார். ராஜாவின் எண்ணங்கள் அவருக்குள் இருந்த கொந்தளிப்பால் நுகரப்பட்ட அவரது அதிகாரிகள் அவை எதிர்த்தனர். அவரது கருவூலமும் படையும் இனி அவரது கட்டுப்பாட்டில் இல்லை. அவரிடம் எதுவும் இளையாஜாரின் துக்கத்தில் ஆழத்தை உணர்ந்த பீஷ்மர் காலமற்ற ஞான கதையை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். இளவரசர் கேமதசிலை பற்றி அவர் பேசினார். அவர் ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த ஆட்சியாளராக இருந்தார். ஆனால் மிகுந்த துயரத்தில் இருந்தார். இளவரசர் அறிவார்ந்த மற்றும் மரியாதைக்குரிய அறிஞரான கலாரவிருட்சிய முனிவரை வழியெடுத்து தேடினார். இளவரசனின் வார்த்தைகள் வேத்தியாலும் ஏக்கத்தாலும் நிறைந்திருந்தன. பிராமணனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று வேதனையுடன் நடுங்கும் அவரது குரலில் கேட்டார். பலமுறை முயற்சித்தும் நான் என் ராஜ்யத்தை மீட்டெடுக்க தவறிவிட்டேன். நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமா, திருட்டு செய்ய வேண்டுமா, கொள்ளையடிக்க வேண்டுமா, அல்லது மற்றவர்களிடம் அடைக்கலம் புக வேண்டுமா? விருட்சியா கவனமாறு கேட்டார். அவரது கண்கள் இரக்கமும் புரிதலும் நிறைந்திருந்தன. அவர் மென்மையான அளவான தொனியில் பேசத் தொடங்கினார். அவரது வார்த்தைகள் ஞானத்தால் சொட்டு சொட்டாக இருந்தன. நீங்கள் ஏற்கனவே உண்மையை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என் இளவரசே என்று அவர் கூறினார். அனைத்தும் நிலையற்றவை மற்றும் விரைவானவை. செல்வம் மற்றும் அதிகாரத்தின் மீதான எங்கள் பிணைப்பு மாயை போன்றது. அவை காற்றில் புகை போல மறைந்துவிடும். முனிவரின் வார்த்தைகள் இளவரசனின் தொந்தரவான இதயத்திற்கு ஒரு தைலம் போன்றது. எல்லாவற்றிலும் உள்ள நிலையற்ற தன்மையை பற்றி அவர் பேசினார்.
காலப்போக்கில் மிகப்பெரிய பேரரசுகள் கூட எப்படி எழுகின்றன மற்றும் வீழ்கின்றன என்பதை பற்றி அவர் பேசினார். உங்கள் சொந்த உறுதியற்ற தன்மையை பற்றி சிந்தியுங்கள் என்று கரார்வைச்சியா வலியுறுத்தினார். நீங்களும் ஒரு நாள் அழிந்து விடுவீர்கள். பீஷ்மர் முனிவரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தபோது மன்னர் கவனமாக கேட்டார். பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஞானத்தில் ஆழத்தால் அவர் அதிர்ச்சியடைந்தார். மேலும் அவர் மீது ஒரு அமைதி உணர்வு கழுவப்பட்டதை உணர்ந்தார். இருப்பினும் அவர் தனது சொந்த ஆசைகள் மற்றும் பிணைப்புகளுடன் போராடினார். பீஷ்மர் தொடர்ந்து பேசி குழப்பமடைந்த மன்னருக்கு வழிகாட்டுதலையும் ஆலோசனையையும் வழங்கினார். கடந்த கால அல்லது எதிர்காலத்தை பற்றி வருத்தப்பட வேண்டாம் என்று அவர் கூறினார். உங்களிடம் உள்ளதை பற்றி திருப்தியாக இருங்கள். மற்றவர்கள் வைத்திருப்பதை ஆசைப்பட வேண்டாம். அனைத்தும் தற்காலிகமானவை. உண்மையான மகிழ்ச்சி உள்ளே உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதை கேட்ட மன்னனின் கண்கள் விரிந்தன. அவரது இதயம் மெதுவாக குணமடைய தொடங்கிய பீஷ்மரின் வார்த்தைகளில் உள்ள ஞானத்தை அவர் கண்டார். மேலும் அவர் மீது அமைதி நிலைத்திருப்பதை உணர்ந்தார். இந்த தருணத்தில் தனக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்தார். புரிதலின் பரிசு சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி ராஜ்யத்தின் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்திய போது மன்னர் இருத்திட தனது இருக்கையிலிருந்து எழுந்தார். அவரது இதயம் நன்றியால் நிரம்பியது. இந்த தருணத்தில் அவர் கற்றுக்கொண்ட பாடங்களை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் என்பதையும் மீதமுள்ள நாட்களில் அவற்றை தன்னுடன் எடுத்து செல்வார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். கொசலின் மன்னர் பரிச்சந்திரா பொந்தரிப்பின் மத்தியில் ஒரு ஞானியான முனிவரில் ஆலோசனை நாடினார். மன்னரின் ராஜ்யம் வீழ்ச்சியின் விளிம்பில் இருந்தது. அவர் தனது வழியை இழந்துவிட்டார். மன்னரை நீதியின் பாதையில் வழிநடத்தும் வாய்ப்பை உணர்ந்த முனிவர் ராஜ்யத்தில் செழிப்பை மீட்டெடுக்க ஒரு திட்டத்தை முன்வைத்தார். உங்கள் பெருமையையும் ஆசைகளையும் விட்டுவிடுங்கள் என்று முனிவர் மெதுவாக கூறினார். உங்கள் எதிரிகளை பணிவுடனும் பக்தியுடனும் காத்திருங்கள். நல்ல செயல்களை செய்து உண்மையை பின்பற்றி மிதிலாவில் ஆட்சியாளரான ஜனருக்கு சேவை செய்யுங்கள். விதேகாவின் மன்னர் உங்களுக்கு பெரும் செல்வத்தை வெறுமதியாக வழங்குவார். மேலும் நீங்கள் அவரது நம்பகமான கூட்டாளியாக மாறுவீர்கள். முனிவர் மீட்புக்கான ஒரு மூலோபாயத்தை கோடிட்டு காட்டும்போது மன்னர் கவனமாக கேட்டார். தைரியம், விடாமுயற்சி மற்றும் நடத்தையின் தூய்மை ஆகியவற்றை கொண்டவர்களுடன் படைகளை இணைக்கவும் என்று அவர் அறிவுறுத்தினார். ஜனகரில் தயவின் மூலம் நீங்கள் பல்வேறு பின்னணியிலிருந்து கூட்டாளிகளை சேகரிப்பீர்கள். கடமை மற்றும் உண்மை மீதான அவர்களின் அர்ப்பணிப்பால் ஒன்றுபடுவீர்கள். முனிவர் தொடர்ந்தபோது அவரது வார்த்தைகள் ராஜாவின் மனதில் தெளிவான காட்சிகளை வாய்ந்தன. அவர் ஜனகரின் கீழ் பணியாற்றுவதை கற்பனை செய்தார். அனைவரின் நம்பிக்கையையும் சம்பாதித்தார். இறுதியில் ஞானமான ஆட்சியாளரின் வலது காமாக ஆனார். இல்ல சிந்தனை ராஜாவின் இதயத்தில் நம்பிக்கையின் எழுச்சியை அனுப்பியது. முனிவர் பின்னர் இரண்டாவது அணுகுமுறையை வெளிப்படுத்தினார். தங்கள் எதிரிகளை ஒருவருக்கொருவர் மோதலாக கையாளுவதன் மூலம் பிளவுகளை உருவாக்குவது அல்லது உங்கள் எதிரிகளின் எதிரிகளுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். இதனால் அவர்களின் சர்ச்சையை உடைக்கவும் என்று அவர் மேலும் கூறினார். உரையாடல் வெளிவரும்போது முனிவர் ஒரு சிக்கலான ஆலோசனையை உருவாக்கினார். எதிரியின் கருவூலத்தை வடிகட்ட பல்வேறு உத்திகளை பயன்படுத்தினார். கருத்து வேறுபாடுகளை விதைத்தார். மேலும் நுட்பமான வஞ்சகத்தை பயன்படுத்தினார். அதிகப்படியான பலத்தை நம்புவதற்கோ அல்லது அதிகப்படியான சடங்குகளின் மூலம் கடவுள்களை வணங்குவதற்கோ எதிராக அவர் எச்சரித்தார். குறிப்பாக ஒரு குறிப்பிடத்தக்க பத்தியில் முனிவர் ஒரு எதிரிக்கு ஆடம்பரங்களை வழங்குவதன் மூலம் அவர்களை எவ்வாறு கையாள்வது என்பதை விவரித்தார். அது இறுதியில் அவர்களின் வளங்களை அழித்துவிடும். அழகான பெண்கள், விலையுயர்ந்த ஆடைகள் மற்றும் விலைமதிப்பற்ற பொருட்களை விரும்புவதற்கு உங்கள் எதிரியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகள் கணக்கிடப்பட்ட மூலோபாயத்துடன் சுட்டுகின்றன. அவர்களை மகிழ்ச்சியுடன் விளக்குங்கள். அவர்கள் உள்ளிருந்து அழிக்கப்படுவார்கள். இறுதியாக அந்த முனிவர் விஷம் மற்றும் மோசடிகளை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஒரு புத்திசாலித்தனமான தலைவர் தந்திரம் மற்றும் திருட்டுத்தனத்தின் மூலம் ஒரு முழு ராஜ்யத்தையும் அழிக்க முடியும்.
என்று பரிந்துரைத்தார். முனிவர் பல்வேறு திட்டங்களை குறித்து காட்டும்போது மன்னர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். ஒவ்வொன்றும் கடைசியாக இருந்தவை விட தைரியமானவை. கூட்டம் முடிவுக்கு வந்தபோது மன்னர் தன்னிடமிருந்து ஒரு உறுதியான உணர்வை உணர்ந்தார். தனக்கு ஒரு அரிய பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். புத்திசாலித்தனமான ஆலோசனை மற்றும் மூலோபாய திட்டமிடல் மூலம் தனது ராஜ்யத்தின் செழிப்பை மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பு. புதிய உறுதியுடன் முனிவரில் ஆலோசனையை பின்பற்றுவதாக சபதம் செய்தார். முன்னோக்கி செல்லும் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி. கோசல நாட்டில் ஒரு மன்னன் தனது அசைக்க முடியாத நீதிக்கு பெயர் பெற்ற ஒரு புத்திசாலி பிராமணனுடன் சிந்தனையில் அமர்ந்திருந்தான். ராஜாவின் வார்த்தைகள் ஏமாற்றுதல் மற்றும் அநீதியான வழிகளிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அவரது விருப்பத்தை வெளிப்படுத்தின. அங்கு ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் அவருக்கு மரியாதையையும் நன்மையையும் தரும் ராஜாவில் உண்மையான நோக்கங்களை உணர்ந்து பிராமணர் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை வழங்கினார். மன்னர் மனப்பான்மையிலும் புரிதலிலும் உண்மையிலேயே நீதியுள்ளவர் என்றும் அவர்கள் பரஸ்பர நன்மைக்காக பாடுபடுவார் என்றும் அவர் கூறினார். மன்னருக்கும் மற்றொரு ஆட்சியாளரான வேதேராவின் மன்னர் நிலகருக்கும் இடையிலான ஒற்றுமையை போலியாக உருவாக்க முடியும் என்று முனிவர் அறிவித்தார். இது காலத்தில் சோதனையை தாங்கும். பின்னர் பிராமணர் திரர் மன்னை தனது வசிப்பிடத்திற்கு அழைத்தார். அங்கு அவர் கோசலன் இளவரசரின் உன்னதமான தன்மையை அவருக்கு வெளிப்படுத்தினார். இளவரசருக்கு கண்ணாடியின் மேற்பரப்பைப் போல தூய்மையான இதயம் இருப்பதாகவும் எதிர்கால சந்திரனைப் போன களங்கமற்ற ஆன்மா இருப்பதாகவும் அவர் விவரித்தார். இந்த இளவரசர் நட்பு மற்றும் நம்பிக்கைக்கு தகுதியானவர் என்று முனிவர் ராஜாவுக்கு உறுதியளித்தார். பிராமணரின் வார்த்தைகளால் தியான மன்னர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். மேலும் அவர் கோசலல் இளவரசனில் ஒரு மதிப்புமிக்க கூட்டாளி மற்றும் அமைச்சரை கண்டார். புத்திசாலித்தனமான மற்றும் தைரியமான முன்னே இல்லாத ஒரு மன்னரால் 3 நாட்கள் கூட தனது ராஜ்யத்தை ஆள முடியாது என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். பின்னர் 2 மன்னர்களும் ஒன்றிணைந்தனர். ஒவ்வொருவரும் மற்றவரின் குணங்களையும் பலங்களையும் மதித்தனர். அவர்கள் மிதிலாவின் தலைநகருக்கு சென்றபோது மன்னர் தனரன் கோசலா இளவரசனை மிகுந்த மரியாதையுடனும் கருணையுடனும் கௌரவித்தார். அவர் தனது சொந்த மகள் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் மற்றும் நகைகள் உள்ளிட்ட பரிசுகளை அவருக்கு வழங்கினார். இந்த வழியில் 2 மன்னர்களுக்கும் இடையே ஒரு நட்பு பிணைப்பு உருவாக்கப்பட்டது. இது காலத்தின் சோதனைகளை தாங்கும். இந்த 2 வலிமையான ஆட்சியாளரிடையே அமைதி நிலவியதில் மகிழ்ச்சி அடைந்த ஞானியான பிராமண வெற்றியும் தோல்வியும் நிச்சயமற்றவை என்றும் நீதியையும் மரியாதையையும் நிலைநிறுத்துவதில் உண்மையான மகத்துவம் உள்ளது என்றும் அவர்களுக்கு நினைவூட்டினார். எனவே இந்த உன்னத முனிவரின் வழிகாட்டுதலில் கீழ்போசலா மற்றும் வேதேகா ராஜ்யங்களில் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர மரியாதையில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. இந்த புதிய நட்பின் மத்தியில் 2 மன்னர்களும் ஞானமுள்ள பிராமணருக்கு மரியாதை செலுத்தினர். அவரது ஞானத்தையும் அவர்களை ஒன்றிணைப்பதில் அவரது பங்கையும் ஒப்புக்கொண்டனர். எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் பார்க்கும்போது அவர்களின் ஒன்றிணைப்பு வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாறு இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். நீதியும் மரியாதையும் மிகப்பெரிய சவால்களை கூட எவ்வாறு வெல்ல முடியும் என்பதற்கு ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டு பஸ்தினபுரத்தின் பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசும் சூரியன் ராஜ்யத்தின் மீது அஸ்தமிக்க தொடங்கியிருந்தது. ஞானமும் நியாயமும் கொண்ட ராஜாவான யுதிஷ்டிரர் தனது அறைகளில் ஆழ்ந்த சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார். மரியாதைக்குரிய போர்வீரரும் ஆலோசகருமான பீஷ்மர் ஆட்சியின் நுணுக்கங்களையும் அரசர்களின் கடமைகளையும் வகுத்ததை அவர் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் இப்போது யுதிஷ்டிரரின் மனம் ஒரு புதிய கேள்விக்கு திரும்பியது. தனது பக்கத்திலேயே நின்ற துணிச்சலான போர்வீரர்கள் விசுவாசமாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதை அவர் எவ்வாறு உறுதிப்படுத்த முடியும்? கோடை நாளில் மென்மையான காற்று போன்ற எடையை கொண்டிருந்த பீஷ்மரின் வார்த்தைகளை அவர் வழியடத்தினார். அதற்கு யுதிஷ்டிரன், பகைவர்களை சூறையாடுபவரே, நீங்கள் அரசர்களின் கடமைகள் பற்றியும்
ஒரு ராஜ்யத்தின் பிரபுக்களின் பண்புகள் பற்றியும் பேசியிருக்கிறீர்கள். ஆனால் சொல்லுங்கிறது துணிச்சலான போர் வீரர்களிடையே நான் எப்படி நல்லிணக்கத்தை பெற முடியும்? அவர்கள் எப்படி வலுவாக வளர முடியும்? என்னுடன் இணைந்திருக்க முடியும்? தங்கள் எதிரிகளை அடிமைப்படுத்துவதில் வெற்றியை பெற முடியும். பீஷ்மர் சிந்தனையுடன் அலசைத்தார். அவரது கண்கள் கவலையில் மூழ்கின. பிரபுத்துவத்திற்கும் அரசர்களுக்கும் இடையில், ஓ மன்னரே, அவர் தொடங்கினார். பேராசையும் கோபமும் பகைமைக்கு காரணங்கள். ஒரு கட்சி பேராசைக்கு அடிபணிந்தால் மற்றவர் கோபத்தால் நுகரப்படுகிறார். ஒவ்வொருவரும் மற்றொன்றை பலவீனப்படுத்தவும் அழிக்கவும் முயல்கிறார்கள். இது அவர்களின் சொந்த வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் எச்சரிக்கையையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தின. பிரபுக்கள் பிரிக்கப்பட்டு அல்லது ராஜாவிடமிருந்து பிரிந்தால் அவர்கள் அச்சத்திற்கு ஆளாகி தங்கள் ஆட்சியாளரின் எதிரிகளுடன் பக்கபலமாக இருப்பார்கள் என்று அவர் எச்சரித்தார். ஆனால் அவர்கள் ஒரு இறுக்கமான அமைப்பைப் போல ஒற்றுமையாக நின்றால் அவர்கள் தங்கள் வலிமை மற்றும் வலிமையின் மூலம் பெரிய வெற்றிகளை பெற முடியும். அன்பில் ஒன்றாக நிற்கும் பிரபுக்களை அறிவார்ந்த மனிதர்கள் பாராட்டுகிறார்கள் என்று பீஷ்மர் கூறினார். நோக்கத்தில் ஒன்றுபடும் போது அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்வதன் மூலமும் தங்கள் மகன்கள் மற்றும் சகோதரர்களுக்கு தங்கள் கடமைகளை கற்பிப்பதன் மூலமும் நீதியான நடத்தையை நிறுவலாம் மற்றும் செழிப்பில் முன்னே வாழ்ந்தனது. ஆலோசகரின் புத்திசாலித்தனத்திற்காக தனது இதயம் நன்றியால் நிரம்பியிருந்த யுதிஷ்டிர கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். தனது வீரர்களிடையே நல்லிணக்கத்தை பேணுவது ஒரு மென்மையான சமநிலை என்பதை அவர் அறிந்திருந்தார். அதற்கு கவனமான கவனிப்பும் மரியாதையும் தேவைப்பட்டது. ஆனால் பிரபுக்கள் பிரிந்துவிட்டால் என்ன ஆகும் என்று தனது புருவம் கவலையில் மூழ்கியபடி யுதிஷ்டிரன் கேட்டான். பீஷ்மரின் வெளிப்பாடு கசப்பாக மாறியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கலக்காமல் செயல்படும்போது அவர்களின் செழிப்பு குறைந்து பல்வேறு வகையான தீமைகள் ஏற்படுகின்றன. அவர்களில் கற்றல் மற்றும் ஞானம் உள்ளவர்கள் ஒரு சர்ச்சை நடந்தவுடனேயே அதை முறியடிக்க வேண்டும். சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி பஸ்திரபுரத்தை ஒரு சூடான அந்தி ஒளியில் செலுத்திய போது யுதிஷ்டிரர் தன்னை பற்றிய அமைதி உணர்வை உணர்ந்தார். பீஷ்மரின் வார்த்தைகளிலிருந்து தான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவரது புத்திசாலித்தனமான ஆலோசகரின் வழிகாட்டுதலால் அவர் நிர்வாகத்தின் சிக்கல்களை வழிநடத்தி நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் ஞானமும் நீதியும் நிறைந்த மன்னரான யுதிஷ்டிரன் தனது மரியாதைக்குரிய வழிகாட்டியான பீஷ்மரிடம் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்பினார். பீஷ்மர், கடமையின் பாதை நீளமானது மற்றும் சுழல்கிறது. பல கிளைகள் வெவ்வேறு திசைகளில் செல்கின்றன. உங்கள் மதிப்புக்குரிய கருத்துப்படி எந்த கடமைகள் நமது பயிற்சிக்கு மிகவும் தகுதியானவை? என்ன செயல்கள் விடாமுயற்சியுடன் செய்யப்பட்டால் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் நமக்கு மிக உயர்ந்த தகுதியை பெரும்பேசத் தொடங்கும்? போது பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. அவரது குரல் நம்பிக்கையால் நிரம்பியது. ஒருவரின் தாய், தந்தை மற்றும் போதகரை வணங்குவது மிக முக்கியமான கடமையாகும். ஓ யுதிஷ்டிரனே என்று அவர் கூறினார். இந்த கடமையை செய்வதன் மூலம் ஒரு நபர் மிகுந்த புகழை பெறுவார். மேலும் மரணத்திற்கு பிறகு மகிழ்ச்சியின் பல பகுதிகளையும் பெறுவார். அவர் தொடர்ந்தார். ஒருவர் இந்த மூவரையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும். அவர்கள் என்ன கட்டளையிட்டாலும் அது நீதிக்கு எதிரானதாக இருந்தாலும் சரி, ஒருவர் ஒருபோதும் அவர்களுக்கு கீழ்ப்படியக்கூடாது அல்லது அவர்கள் தடை செய்ததை செய்யக்கூடாது. அவர்கள் நம் இருப்பின் கட்டமைப்பாகும். தந்தை புலிதற்காக பச்சா நெருப்பை போன்றவர், தாய் தட்சண நெருப்பை போன்றவர், போதகர் வணக்கங்கள் ஊற்றப்படும் நெருப்பை போன்றவர். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் மனதில் தெளிவான உருவங்களை வரைந்தன. 3 நெருப்புகளும் பிரகாசமாக எரிவதை அவர் கண்டார். அவற்றின் தீப்பிழம்புகள் ஒருவர் தனது தாய், தந்தை மற்றும் போதகருக்கு காட்ட வேண்டிய அன்பையும் பக்தியையும் குறிக்கின்றன. என்ற மூவருக்கும் தவறாமல் சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை பீஷ்மர் வலியுறுத்தினார். ஒருவரின் தந்தைக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்வதன் மூலம் ஒருவர் இந்த உலகத்தை அடக்க முடியும் என்று அவர் கூறினார்.
அதே வழியில் ஒருவரில் தாய்க்கு சேவை செய்வதன் மூலம் ஒருவர் அடுத்த கட்டத்தில் மகிழ்ச்சியின் பகுதிகளை அடைய முடியும். மேலும் ஒருவரின் போதகருக்கு பக்தியுடன் சேவை செய்வதன் மூலம் ஒருவர் பிரம்மாவின் பகுதியை பெற முடியும். பீஷ்மர் பேசுவதை முடித்தவுடன் யுதிஷ்டிரர் தன்னை